இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, எ ஜெனரேஷன் பிளெஸ்ட் பை த லார்ட். வசனம் ஏசாயா 61:9. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். பாருங்கள், இந்த வசனத்தில் நம்மளுடைய சந்ததி ஜாதிகள் நடுவிலும் நம் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அப்போது நம்ம சந்ததியும் நம்ம சந்தானத்தையும் நம்ம பிள்ளைகளை பார்க்கிற யாவரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்களாம். அப்போது தேவன் நம்முடைய சந்ததி மேலே, நம்ம பிள்ளைகள் மேலேயும் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். ஒருவேளை நம்ம பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க, அவர்களை குறித்து நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது, இல்லை ஒருவேளை பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், சொல் பேச்சு கேட்காமல் இருக்கலாம், இல்லையா அவங்க ஒழுங்காக படிக்காமல் இருக்கலாம், இல்லாட்டி சரியான வேலை கிடைக்காமல் இருக்கலாம், ஏதோ ஒரு குளறுபடியான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், நிறைய கேள்விகள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது என்று நாம் பார்ப்போம். பாருங்கள், ஏசாயா 44:3 தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று இங்கே சொல்லியிருக்கிறார். பாருங்கள், அப்போது நம்ம சந்ததி மேலேயும் ஆவியை ஊற்றுகிறாராம். பரிசுத்த ஆவியினால் நம்ம பிள்ளைகளை நிரப்புகிறாராம். பாருங்கள், நம்மளுடைய சந்தானத்தின் மேலேயும் அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்போது இன்றைக்கு நம்ம அநேக வேலையில் நம்ம பார்க்கலாம், இல்லை நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும், அவங்க எதிர்காலம் பிரகாசமாக இருக்கணும், இல்லை எவ்வளோ நம்மளுடைய இருதயம் வாஞ்சை இருக்கும். ஆனால் ஒருவேளை நம்ம சூழ்நிலைகள் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலைகள் இருக்கலாம், செய்ய முடியாத ஒரு நிலைகள் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கும் பொழுது, நம்மை உருவாக்கினவர், தாயின் கருவிலை முன்குறித்தவர் எப்படிப்பட்ட திட்டம் வைத்திருக்கார் என்று இந்த வசனத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அப்போது நம்ம சந்ததி மேலும் நம்ம சந்தானத்தின் மேலும் அவருடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று வாக்குரைக்கிறார். இன்றைக்கு இந்த மாதிரி வாக்கு தத்தத்தின் மேலே நம்ம கண்களை வைத்து அதை நம்ம விசுவாசிப்போம். பாருங்கள், ஏசாயா 59:21 உன் மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரு பெரிய உடன்படிக்கை நம்ம பார்க்குறோம். நம்ம விசுவாசத்தோடு நம்ம பிள்ளைகள் மேலே நம்ம சொல்லலாம், நம்ம சந்ததி மேலே சொல்லலாம், தேவனுடைய வார்த்தை என் வாயிலும் என் சந்ததியின் வாயிலும் என் பிள்ளைகள் வாயிலும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் உடன்படிக்கை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தை என் வாயிலும் என் சந்ததியின் வாயிலும் என் பிள்ளைகள் வாயில் நீங்குவதில்லை. அது பாருங்கள், வாழடி வாழையாய் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய வார்த்தை இருக்கும் பொழுது பாருங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தம், அதன் உடன்படிக்கை நம்ம பிள்ளைகள் மேலே நம்ம சந்ததி மேலே இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? ஜாதிகள் மத்தியிலும் ஜனங்கள் மத்தியிலும் அறியப்பட்டிருப்பார்கள். உயர்வான ஸ்தலங்களில் அமர பண்ணுகிற தேவன் பாருங்கள், நம்ம நினைக்கிறதுக்கும் நம்ம வேண்டி கொள்ளுவதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற அந்த பரிசுத்த ஆவியான நம்ம சந்ததி மேலே அந்த ஆவியை ஊற்றி அந்த ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறவராய் இருக்கிறார். நம்ம பிள்ளைகள் ஒருவேளை படிக்கிற விஷயத்துலேயோ சரி, வேலை செய்கிற விஷயத்துலேயும் சரி, அவங்களுடைய வாலிப வயதிலேயே சரி, பாருங்கள், அவங்க கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாம். ஏசாயா 54:13 உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 144:12 அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கண்டுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரத்தேர்ந்த அரண்மனை மூளை கற்களை போலவும் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய பிள்ளைகள் பேரை சொல்லி, என் பிள்ளை அவன் இளமையில் அவன் வாலிப வயதில் அவன் பலசாலியாக இருப்பான், அவனுடைய விவேகமான காரியங்கள் அவன் நடப்பான், ஒரு நல்ல புத்திமானாய் காரியங்களை செய்வான் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். பாருங்கள், என்னுடைய குமார்த்தியோ சித்திரன் தேர்ந்த அரண்மனை மூளை கற்களை போல் அவள் இருப்பாள், அவள் அழகிலும் இல்லை அவள் இருதயத்தில்
தேவனுக்கு பயப்படுற பயத்திலும் இல்லை அவளுடைய குணாதிசயங்கள் நல்ல அற்புதமாகவும் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்கும் என்று இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நம்ம சந்ததி குறித்து, நம்ம பிள்ளைகளை குறித்து கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தம் கண்டிப்பாக நிறைவேறும் பாருங்க. கர்த்தரில் நிலைத்திருப்பார்கள். ஏன்னா அவர் விடமாட்டார். ஏன்னா அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் பாருங்க. கண்டிப்பாக விடமாட்டார். நம்ம பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் சுகித்திருப்பார்கள், ஆசுவாதமாக இருப்பார்கள். நம்ம பிள்ளைகள் மேலே கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் ஒன்று கூட வீணாய் போவதில்லை. அது அப்படியாக 100 மடங்கு அது நிறைவேறும். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, அப்பா நாங்கள் தியானித்தது போல் ஆண்டவரே, அப்பா எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே, எங்கள் சந்ததி ஜாதிகள் மத்தியிலும் ஜனங்கள் மத்தியிலும் அறியப்பட்டிருக்கிறத எங்கள் கண்கள் பார்க்க போகுது ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, எங்களை பார்க்கிற யாவரும் நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்ள போகிறார்கள் ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த சூழ்நிலையிலெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் ஆண்டவரே. அவங்களுடைய சமாதானம் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.